ஆசிரியர். 4 அப்புறம் தொழில். சரி, அக்கவுண்டன்ஸ், அக்கவுண்டன்ட், போலீஸ், வக்கீல், பேங்க்ல ஒர்க் பண்றாங்க, மேனேஜர். டைம்ஸ் அப். 8 சொல்லியிருக்கிறாங்க. 20ல 8 2 தான் அடிக்க முடிஞ்சான். 20க்கு 20 அடிக்க முடியலையா? சரி, அடுத்த ஆள் எத்தனை ரன் அடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். 7 தவிர ஏதாச்சும் ஒரு எண். 6. ஓகே, சொல்லுங்க. உங்களுக்கு தெரிந்த புத்தகங்கள் பெயர் கூறுக. கல்கி, கல்கி, அவல் விகடன், ஆ, தீபாவளி மலர், எஸ், தினமலர், எஸ், வாரமலர், எஸ், தினத்தந்தி, எஸ், இந்தியா டுடே, எஸ், மங்கை, எஸ், மாதமலர், எஸ், கல்கி, கல்கண்டு, எஸ், 11, ராணி, எஸ், குமுதம், எஸ், சிறுவர் மலர், எஸ். வாரமலர். Time's up. 14. 6 7 தவிர ஏதாச்சும் சொல்லுங்க. எழுத வரல. 5. ஓகே, நாடுகளின் பெயர்கள் கூறுக. இந்தியா, சைனா, ஜப்பான், குவைட், இந்தோனேஷியா, அமெரிக்கா, யூரோப், இத்தாலி, பிரிட்டன், பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, வியட்நாம், சவுதி அரேபியா, ரியாத், அபுதாபி, சிரியா, ஜோர்டான், கத்தர், பஹ்ரைன், ஜெர்மனி. எஸ். Time's up. எத்தனை சொன்னாங்க? எத்தனை சொன்னாங்க? 20 அடிச்சிட்டாங்க. 20 out of 20. ஓ! சொல்லுங்க. 5 6 7 தவிர 1. சூப்பர். உங்களுக்கு அமைந்த உறவுகளை கூறுக. டைம் ஸ்டாப். இங்கிலீஷ்ல சொல்லலாமா? ஏதோ சொல்லுங்க. Husband, wife, brother, sister, nephew, niece, uncle, auntie, grandmother, grandfather, great grandmother, great grandfather, grandson, granddaughter, great granddaughter, great grandson, then பதினேழு இன்னும் மூணு cousin, then auntie's father, uncle's father, auntie's father. சூப்பர் 20 out of 20 அடிச்சிட்டாங்க. வைகை டீப் 160, வைகை 160, காவேரி 150, காவேரி 150, சிந்து 180, சிந்து 180, கங்கை 140. கங்கை 140. இப்போ சொல்லுங்க, யார் வின் பண்ணுவாங்க? சிந்து. பாத்துருவோம். இது வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஃபைனல் ரவுண்ட். இட்ஸ் a டாப் அப் ரவுண்ட். நாங்கள் சரியா தவறான்ற ஃபார்மேட்டில் இருக்க கொஷின்ஸை கேட்போம். இதில் அவங்க சரி அல்லது தவறு இல்லை எனக்கு தெரியல இந்த 3 பதிலும் அவங்க சொல்லணும். மற்ற எந்த பதிலும் சொல்லக்கூடாது. அவங்களுடைய பதில் சரியாக இருந்தால் அவங்க வாங்கியிருக்க மதிப்பெண்ணு டபுள் ஆகும். அவங்க சொன்னது தப்பாக இருந்தால் அவங்க வாங்கியிருக்க மதிப்பு பாதியாயிரும். அவங்க எங்களுக்கு தெரியல அப்படின்னா அவங்கள இருக்கிற மதிப்பெண்ணு அப்படியே இருக்கும். அதனால் பாருங்கள், இதெல்லாம் அவங்களுக்கு தான். ஆங்கிலத்தில் அதிகமாக பயன்படுத்தப்படும் எழுத்து இ, மிக குறைவாக பயன்படுத்தப்படும் எழுத்து கியூ. சரியா தவறா? சரி. சரி சரி சரி. அடுத்து விஜி, உங்களுடைய மார்க்ஸ் வந்து டபுள் ஆயிடுச்சு. விஜி, உங்களுக்கு வவ்வால் குகையை விட்டு வெளியே வரும்போது குகைக்கு எதிர் திசையில் லேயே பறந்து வரும். சரியா தவறா? சரி சரி தவறு. வவ்வால் வந்து எப்போதும் வந்து இடது பக்கமாக தான் திரும்பி வரும், நேராக போகாது. அதே மாதிரி வலது பக்கமாகவும் போகாது. அவங்களுடைய மார்க் வந்து பாதி ஆயிடுச்சு. முதல் கம்ப்யூட்டர் புரோகிராமர் பெயர் சார்லஸ் பாபேஜ். தவறு. தவறு. கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சவர் தான் சார்லஸ் பாபேஜ். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. முதல் கம்ப்யூட்டர் புரோகிராமர் பேர் என்ன? பெயர் சார்லஸ் பாபேஜ். சரியா தவறா? தவறு. தவறு. சரி. முதல் கம்ப்யூட்டர் புரோகிராமர் ஒரு லேடி புரோகிராமர் தான். அவங்க பேர் அடால் லவலேசி. சார்லஸ் பாபேஜ் வந்து ஃபாதர் ஆஃப் த கம்ப்யூட்டர். ஸோ அவங்களுடைய
பாயிண்ட் வந்து டபுள் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பிரியாவுக்கு அதிகமான பாடல் வரிகளுக்கான தேசிய விருது பெற்றவர் குல்சார். சரியா தவறா? அப்பனா யாரு? அவங்க சொன்னது தவறு, கரெக்ட் தான். வந்து வைரமுத்து தான் அதிகமான தேசிய விருது பெற்ற புலவர். டபுள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ யாரு நம்ம இதில் ராணி? மகாராணி சித்ரா. சமையல், ரங்கோலி அது மாதிரி மட்டும் இல்லாமல் ஒரு அறிவு போட்டிலையும் ஒரு குயினாக வந்திருக்காங்க. கிவ் ஹர் a big hand. தேங்க்யூ மிஸ்ஸஸ் அனிதா. உங்கள் நிகழ்ச்சி ரொம்பவே லைவ்லியாக இருந்தது. யார் வீட்டில் பார்ட்டி? யோசிக்கவே வேண்டாங்க, இன்னைக்கு மிஸ்ஸஸ் சித்ரா வீட்டில் கண்டிப்பாக பார்ட்டி இருக்குது. மீன் டைமில் குக்கிங் காம்படிஷனோட ரிசல்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு 2 லேடிஸ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் போகிறது. மிஸ்ஸஸ் லலிதா தியாகராஜா அண்ட் மிஸ்ஸஸ் பிரேமா சுபாராமன். 2 பேரும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸு. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் மிஸ்ஸஸ் பிரேமா சுப்பாராமன் அண்ட் மிஸ்ஸஸ் லலிதா தியாகராஜன். 2 பேரும் ஷேர் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். செகண்ட் பிளேஸ் கோஸ் டு மிஸ்ஸஸ் சாந்தி தன்ராஜ். Third place goes to Mrs. Selin Murthy. இவங்க நம்ம காம்படிஷனோட முடிசூடா ராணி. பழகலாம் வாங்க, இது நம்ம சூப்பர் ஸ்டார் பட டயலாக். அதையே கொஞ்சம் மாற்றி பேசி ஜெயிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்ல வராங்க இவங்க. பொதுவாக பேசுவதில் திறமை வாய்ந்த பெண்களின் பேச்சு வெறும் வம்பு பேச்சா மட்டும் இல்லாமல் பிரச்சனைகளை சாமர்த்தியமாக தீர்க்கும் வகையிலும் இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க திருமதி சித்ரா உலகநாதன், திருமதி அகிலா பழனிக்குமார், திருமதி உமா வெங்கட்ராமன், திருமதி நிதிலா வரதராஜன், திருமதி உமா பூபதி மற்றும் திருமதி உஷா ரவி. இந்த நாடகத்தை நமக்காக இயக்கியவர் திருமதி சித்ரா உலகநாதன். பேசி ஜெயிக்கலாம் வாங்க. ஆஹா, நமக்கெல்லாம் பேசுவதற்கு ஒரு டாபிக் வேண்டுமா என்ன? எந்த தலைப்பில் வேண்டுமானாலும். சில சமயங்களில் தலைப்பு, பார்ட்ரு, முந்தான இதெல்லாம் இல்லாமலே நாம் தான் மணிக்கணக்கில் பேசுவோமே. பேசுகிறதுல நிறைய வெரைட்டி உண்டுங்க. பேசுனதுனால அமைதி, பேச வேண்டிய இடத்துல பேசாமல் வாயில் கொழுக்கட்டை அடைத்தாற்போல் உட்கார்ந்துருந்தால் வம்பு, பேசக்கூடாத இடத்துல அதை இதை உளறி கொட்டி கிளறி கிண்டியதாலும் ரெட்டிப்பு இம்சை. வம்பு பேச்சு, தெனாவட்டு பேச்சு, ராங்கி பேச்சு, ஹச்சு பிச்சுத்தனமாக எதையோ சொல்லிட்டு அப்புறம் இஞ்சி தின்ன எதுவோ மாதிரி பாவமாக முழிக்கிறது. இப்படி நம்ம சாதனைகளை பட்டியலிட்டு கொண்டே போனால் அது நீண்டு கொண்டே போகும். ஆனால் இப்போ நாம் பார்க்க போகிற 2 கேரக்டர்களுமே பேசியே ஜெயிப்பவங்க. முதலாவதாக டெய்லர் கஜலட்சுமி. கர்ணனுக்கு கவசகுண்டலம் மாதிரி கஜலட்சுமி துணிகளுடன் பிறந்திருப்பாளோ என்று தோன்றும். மகள் பெரிய டெய்லராகி கஜம் கஜமாய் வாடிக்கையாளர்களின் துணிகளை விழுங்கி
பெரிய டெய்லரிங் ஷோரூமே வைப்பாள் என்பதை முன்கூட்டியே தெரிந்துதானோ என்னவோ அவள் அப்பா கஜலக்ஷ்மி என்று பெயரிட்டிருக்க வேண்டும். அவள் அப்படி என்னதான் தைக்கிறாளோ அவள் கடையில் கூட்டம் குவியும். நம்ம கஜா பேசி பேசி கஸ்டமர்களை எப்படி சமாளிக்கிறான்னு பார்ப்போம். அடடே வாமா, ப்ளவுஸ் போட்டு பார்த்தியா? எப்படி இருந்தது? போங்க கஜலட்சுமி, ரொம்ப லூஸாக இருந்தது. அப்படியா? இருக்காதே, கட்டிங்லாம் நான் தானே, அளவு எடுத்து தானே தைச்சேன். சொல்லுங்க. அளவு எடுத்து தானே தைச்சேன். சரி சொல்லுங்க. இப்போ கண்டுபிடிச்சிட்டேன். என்னது? நீ இழைச்சிட்டடா. நானா இழைச்சிட்டேனா? சும்மா சொல்லாதீங்க. ஆமாம், பார்த்தா தெரியல, ஆனால் நீ இழைச்சிட்ட. உடம்ப நல்லா வச்சுக்க. இப்போவே இப்படி இருந்தா எப்படி? நல்லா பார்த்துக்க வேணாமா? எப்படியோ உங்கள் சமாளிஃபிகேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. சரி, இதை சரி பண்ணி வைங்க, நான் கிளம்புறேன். நான் சரி பண்ணி வச்சிடறேன், போயிட்டு வாம்மா. நீங்கள் எப்படி நில்லுங்க, சரி பண்ணி மேடம் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. துணி எடுக்கிறப்ப ஒரு 10-20 போனாலும் நல்ல துணியாக வாங்க பாருங்க. எங்கே சரளா? போய் போய் இந்த மாதிரி துணியில் ரவிக்கு தச்சு போட்டுக்கணும்னு உங்களுக்கு என்ன தலையெழுத்து? எல்லாத்துக்கும் முன்னால் மானத்தை வாங்குறா கஜா. அது வெத்தலை பாக்கில் வச்சு தந்தது, கலர் நல்லா இருக்கேன்னு. நோ மேடம், அந்த மாதிரி விஷ பரீட்சையில் இறங்காதீங்க. என்னோட மிஷின் எல்லாம் ஃபாரின்லேருந்து வந்தது. இது மட்டமான துணியை காட்டி கொடுத்துடும். அப்புறம் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. இந்த மாதிரி துணியை நான் என் விரலால் கூட தொடுறதில்ல. கஸ்டமருக்கு, அது உங்களை மாதிரி கஸ்டமருக்குலாம் உண்மையாக இருக்கணுங்கிறதுனால தான் நான் இதெல்லாம் தைச்சேன். சரிங்களா? சரி சரி, நான் இன்னொரு நாள் வரேன். வாங்க. போகிறது போ கஜா, இந்த தடவை நல்லாவே தைச்சு கொடுத்துருக்கேன். என்னக்கா திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க? உங்களை என்னோட 10 வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன். திடீர்னு பூசினாப்புல இருப்பீங்க, அடுத்த மாதம் பார்த்தா கொடி மாதிரி அடைச்சிருவீங்க, அப்புறம் திடீர்னு டயர் கணக்காக ஆயிடுவீங்க. அது சரி. அதான் சரி. ஆமாம், என் பொண்ணு சுடிதாருக்கு பேஸ்கெட் நெக் வைக்க சொன்னாலாம், நீ கழுத்து வச்சிருக்கியா? அடே, உங்கள் பொண்ணோட சுடிதாரா அது? அது போன மாதம் முழுக்க த்ரிஷாவுக்கு ஒரு 50 ட்ரெஸ் தைச்சேன். அப்படியே அதோட சேர்த்து உங்கள் பொண்ணோட சுடிதாரையும் தைச்சிட்டேன் போல இருக்கு. அதான். என்னக்கா சிரிக்கிறீங்க? நம்ப மாட்டேங்கிறீங்களா? வேணா நம்ம சரளா கிட்ட கேட்டு பாருங்க. த்ரிஷா அவங்க வீட்டுக்கெலாம் கூப்பிட்டு டின்னர்லாம் கொடுத்தாங்க, ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் அந்த ஆல்பம்லாம் பார்த்துக்கலாம். அப்படியா? ஆமாம். ஆனால் ஒன்றுக்கா, உங்கள் பாப்பாவுக்கு நல்ல ட்ரெஸ் சென்ஸு. தேடி பிடிச்சி எல்லாத்தையும் வாங்கியிருக்கு. எல்லாம் த்ரிஷாவோட டேஸ்ட்டு. பாப்பா கிட்ட சொல்லுங்க. யாரோட பொண்ணு? ஏன் பொண்ணாச்சே. விட்டு கொடுப்பீங்களா? சரி. கெஜா, உனக்கு எவ்வளோ காசு கொடுக்கணும்? நான் அக்கா ஏற்கனவே ஒரு 600 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. பாப்பா சுடிதார் லைனிங் ஒரு 300 இருந்தால் கொடுங்க, இல்லாட்டி பார்த்துக்கலாம். நாம் எங்கே போயிட போகிறோம்? இந்தா வாங்கிக்கோ, அதுக்கு தான் வந்தேன். சரி கஜா, நான் வரேன். நீங்கள் கொஞ்சம் முன்னாடி போயிடுங்க. பக்கம் அம்மா வரும்போது நீங்கள் முன்னாடி போயிடுங்க. என்ன தச்சிருக்க பாரு கஜா. எவ்வளோ காஸ்ட்லியான புடவையோட ப்ளவுஸ் தெரியுமா இது? மேட்சிங் ப்ளவுஸ் இல்லைன்னா அந்த புடவையே கட்ட மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. கல்யாணத்துக்கு வேற இன்னும் 2 நாள் தான் இருக்கு, நீ ஏன் சொல்லு. என்னக்கா இவ்வளோ கோபமா வந்திருக்கீங்க? முதல்ல உட்காருங்க. சரளா, மேடத்துக்கு ஜில்லுன்னு ஒரு ரோஸ் மில்க் வாங்கிட்டு வா. இப்போ சொல்லுங்கக்கா, என்ன மிஸ்டேக்கு? 1 2 கை பார்டர்ல அண்ணன் தலைகீழ நீந்தது, தோள்பட்டை வேற இறங்கி இருக்கு, மொத்தத்தில் சொதப்பிட்டேன். இந்தாங்கக்கா, இதை குடிங்க. இது கல்யாண சீசன் வேற ஆச்சா, நிறைய ஆர்டர் சேர்ந்து போச்சுக்கா, அதனால ஏதோ மிஸ் ஆயிடுச்சு. சாரிக்கா, நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க. நீங்கள் ஒன்றும் கவலையே படாதீங்க. இன்னைக்கு நைட்டு முழுக்க கண்ணு முழிச்சாவது எல்லாத்தையும் சரி பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. நாளைக்கு காலையில் வந்து பாருங்க, அப்புறம் அந்த ப்ளவுஸ் தானே இதுன்னு நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. அப்புறம் பாருங்க, கல்யாண வீட்டில் கல்யாண பொண்ணு யாருன்னு உங்களை பார்த்து எல்லாரும் குழம்பிடுவாங்க. ஏதோ சொல்ற, பாப்போம். நம்பி போயிட்டு வாங்கக்கா. வா, இன்னைக்கு பாடி எப்படியோ சமாளிச்சாச்சு. அட, காணுமே நினைச்சேன். ஆயுசு 100 உங்களுக்கு. வாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற லீலாவுக்கு
பஞ்சாயத்து பண்ண அரச மரத்தடியும் தோலில் துண்டும் சொம்பும் தான் இல்லையே தவிர அந்த மிடுக்கு தோரணை எல்லாம் அப்படியே இருக்குதுங்க. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சாதுரியமாக பேசி சுபமாக முடித்து வைத்து விடுவாள். லீலா வீட்டில் இருக்க லீலாவின் அடுத்த வீட்டு தோழி மைதிலி வருகிறார். அப்பொழுது இஸ்திரி போடும் பெண்ணான பார்வதியும் வருகிறாள். லீலா, ஹாய் மைதிலி. ஹாய் மைதிலி, வா வா. லீலா, இன்னைக்கு பேப்பர்காரன் பேப்பர் போடல. மார்னிங் பேப்பர் படிக்கலன்னா ஒரு மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஹெட்லைன்ஸ் மட்டும் பார்த்துட்டு போயிடுறேனே. ஓ, அதுக்கு என்ன, தாராளமாக பாரு. சொல்லுங்க, நீங்க தான் காஃபி. பார்வதி வராப்ப. அதுக்கு என்ன, காஃபி குடிச்சிட்டே பார்க்கலாம் மைதிலி. காஃபி போட்டு வரேன். வேண்டாம் லீலா, சாப்பிட்டு தான் வந்தேன். இப்பதான் உனக்கு நேரம் கிடைச்சிருக்குதா? ஒரு புடவையை காணாமே. எல்லாத்தையும் தானே கொண்டு வந்தேன். நினைவு வந்துடுச்சு. நீல கலர் புடவை உன்கிட்ட தான் போட்டேன் பார்வதி. எனக்கு நல்லா நினைவு இருக்கு. இருந்தா எங்க போடும்? புடவையெல்லாம் திருடுற புத்தி எனக்கோ என் வீட்டுக்காருக்கோ கிடையாது. ஆமா, உன்னை போய் திருடுனேன்னு சொன்னனா? எங்கேயாவது மறந்து விட்டுருக்கலாம் இல்லையா? அதெல்லாம் இல்ல. நீ இஸ்திரிக்கு போட்டே இருக்க மாட்டேன். பீரோல நல்லா தேடி பாரு. ச்சே, பரவாயில்ல விடு. அது ராசி இல்லாத புடவை. அதை எப்போ உடுத்தினாலும் ஏதாவது கெட்ட செய்தி வரும். யாருக்காவது கொடுத்துடலாம்னு பார்த்தா அதனால அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துடுமோன்னு பயமா இருக்கு. சரி, நான் வரேன். இப்படிதான் என்னோட ஒரு புடவையும் இவகிட்ட காணாம போச்சு. அதுல இருந்து இவகிட்ட துணி போடுறதே நிறுத்திட்டேன். ஓ அப்படியா? அன்லக்கி சரின்னு ஒரு பிட்டை போட்டிருக்கேன், வராலான்னு பார்ப்போம். லீலாம்மா, இதுதானா பாரு. ஆமா, இதே தான். அதான் நானும் உன்கிட்ட சொன்னேன். என் வீட்டுக்காரர் தான் 6ஆம் நம்பர் வீட்டுல மாத்தி கொடுத்துருக்காரு. அதான் அப்போவே நான் சொன்னேன் நீ மறந்து விட்டுருக்கலாம்னு. சரி பரவாயில்ல, உனக்குன்னு ஒரு புடவை வச்சிருக்கிறேன், எடுத்துட்டு வந்து தரேன். ஆனால் ஒன்று, இது நல்ல ராசியான புடவைம்மா. சரிம்மா. ரொம்ப சந்தோஷமா. நான் வரேம்மா. சரி சரி வா பார்க்கலாம். அன்லக்கி சரின்னு சொன்னோடனே யோசிச்சிருக்கா. நான் வேற புடவை தரேன்னு சொன்னேன்னா அதனால என் புடவை வந்துருச்சு. எப்படியோ பேசி சமாளிச்சு உன் புடவையை திரும்ப வாங்கிட்ட. உன் சாமர்த்தியம் யாருக்கு வரும்? சரி லீலா, நான் வரேன். ஓகே மைதிலி, பார்க்கலாம். லீலாவின் அம்மா வழி சொந்தம். மாமி உறவு முறை லீலாவுக்கு. மாமி லீலாவின் வீட்டுக்கு வருகின்றார். வாங்கோ மாமி வாங்கோ. எப்படி இருக்கேள்? முன்னைக்கு இப்போ வாடி இருக்கேல, மோர் குடிக்கிறீங்களா? எனக்கு ஒன்றும் வேணாம் லீலா. உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசின்னு இருந்துட்டு போகலான்னு தான் வந்தேன். உன்னண்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், அது யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம், சரியா? என்ன மாமி சொல்கிறீங்க? என்னத்த சொல்கிறது? அந்த காலத்தில் என்னோட 100 பவுன் நகையும் விற்று என்னோட பசங்களை படிக்க வச்சேன். அது உனக்கே தெரியும். ஆனால் இப்போ என் பசங்களே என்னை முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிடலாமான்னு பேசிகிட்டு இருக்கா லீலா. வருத்தப்படாதீங்க மாமி, நான் என்னன்னு கேட்குறேன். ஐயோ, நீ வேற போய் கேட்டு ஏதாவது பிரச்சனை ஆகிட போகிறது. அப்படிலாம் எதுவும் நடக்காது. நீங்கள் கவலைப்படாமல் மனசை நிம்மதியாக்கிட்டு சுவாமியை சேவிச்சுட்டு போங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அந்த நம்பிக்கையில் தான் மனசுக்கு ஆறுதலாக இருக்குமேனு நானும் ஒரு 2 நாள் ஸ்ரீரங்கம் போயிட்டு வரலான்னு இருக்கேன். அப்போ நான் கிளம்புறேன் லீலா. சரி மாமி, பார்க்கலாம், போயிட்டு வாங்க. மாமி கிளம்பியவுடன் அவருடைய மருமகள் இருவரையும் லீலா ஃபோனில் விருந்துக்கு அழைக்கிறார். ஹலோ
ரெங்கம்மா, நான் லீலாக்கா பேசுகிறேன்டி. எப்படி இருக்க? ஆற்றுல எல்லாரும் சௌக்கியமா? எல்லாரும் சௌக்கியம்க்கா. ஆத்துக்காரர் குவைத்துக்கு போயிருக்கார். தனியாக போர் அடிச்சுட்டு இருக்கேன். நாளைக்கு நீ ஃப்ரீ தானா? ஃப்ரீ தான்க்கா. சரி, அப்படின்னா நாளைக்கு லஞ்சுக்கு ஆற்றுக்கு வந்துடுங்கோ. சரிக்கா. அகிலா இருக்கிறாளா? இதான் கொடுக்குறேன்க்கா. ஓகே, அகிலாட்ட ஒரு நிமிஷம் ஃபோனை கொடு. அக்கா, அகிலா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. நாளைக்கு நீயும் ரங்கமும் சாப்பிட வந்துடுங்கோ. சரிங்கக்கா. சரி, நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பாய். அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்கடி. உண்மைதான்க்கா. எங்கள் நிலைமையும் அப்படிதான்க்கா. பசங்க வீட்டுக்கு அதையும் இதையும் வாங்கணும்னு ஆசை தான். 4 இடம் சுற்றி பார்க்கலாம் நினப்பு தான். ஆனால் பசங்க படிப்பு செலவுக்கே போற மாட்டேங்குது. சரி, பசங்க சம்பாதிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சுற்றி பார்க்கலான்னு இருக்கோம். அது சரி, இப்படித்தான் மாமியும் பசங்க சம்பாதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நினச்சதெல்லாம் வாங்கிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தா. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பிச்சுமணியோ வெங்குவோ மாமிக்கு ஒரு குந்துமணி தங்கம் கூட வாங்கி நான் பார்க்கல. அதே மாதிரி நாளைக்கு உங்கள் பசங்களும் உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றலைன்னா, அடடே இருங்க, பாதாம் கீரை டோட்டலாக மறந்துட்டேன், எடுத்துகிட்டு வரேன். என்னடி, நாம நம்ம மாமியை இல்லத்துக்கு அனுப்பணும்னு முடிவு பண்ண மாதிரி நாளைக்கு நம்ம பசங்களும் நம்மளை கைவிட்டுட்டா? அப்போ லீலாக்கா சொல்கிறதும் சரிதான். சாப்பிடுங்க. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. நல்லா இருக்குக்கா. ஏண்டி அல்லறையா, நான் ஏதோ யதார்த்தமா பழைய கதையை பேசிட்டு இருக்கேன், அதுக்கு போய் நீ இப்படி ஃபீல் பண்றையே? அப்படி இல்லைக்கா, சரியான சந்தர்ப்பத்தில் அருமையான விஷயத்தை உணர்த்திட்டீங்க. கூட இருக்கிறவங்களோட அருமை அடுத்தவங்க சொன்னாதான் புரியுது. நானும் கூட உணர்ந்துட்டேன்க்கா. சரி சரி வாங்க, நான் ஏதோ பொழுது போகாமல் பழைய கதையை பேசிகிட்டு இருந்தா அதுக்கு போய் நீங்கள் இவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. எங்கள் அக்கா பொண்ணோட மேரேஜ் ஆல்பம் இருக்குது, அதை போய் பார்க்கலாம் வாங்க. சிரிப்பும் கண்டிப்பும் பாசமுமாக சமர்த்தும் சாமர்த்தியமும் கலந்து பஞ்சாயத்து பண்ண லீலாவால் முடிகிற போது ஏன் நம்மால் முடியாது? எல்லோராலும் பேசி ஜெயிக்க முடியும், சரிதானே? பேசி ஜெயிக்கலாம் வாங்க. ஜெய்ஹிந்த். அனைவருக்கும் எங்கள் தாமதமான மகளிர் தின வாழ்த்துகள். இவ்வளோ நேரமாக பொறுமையாக இருந்தீங்க. நம்ம பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்காக ஒரு 10 நிமிஷம் பொறுமையாக இருந்து அவங்கள உற்சாகப்படுத்துங்க. இப்போ நம்ம ஆனந்தி மேடம் எல்லாருக்கும் மொமெண்டோஸ் கொடுத்து பாராட்ட வராங்க.